ஸோ அந்த 5 ப்ரிலிம்ஸில் நான் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த அக்யூமுலேட்டட் நாலேஜ் எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு 6வது அட்டெம்ப்டில் வந்து இந்த சக்ஸஸ் கொடுத்துருக்கு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்து அந்த ஃபெயிலியர்ஸ் ஒன்றும் வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்தது. ஸோ இது வந்து நான் எனக்கு ஒரு டைம் வேஸ்ட்டு, நான் இவ்வளோ 5 வருஷம் எனக்கு போயிடுச்சு, லைஃப்பில் நான் எங்கேயோ போயிருக்கலாம். என்னோட ப்ரிலிம்ஸில் நான் 5 அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கொடுத்ததில் வந்து நான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து கன்சால்டேட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சஜஷனாக கொடுக்குறேன். நீங்கள் இதை உங்கள் எண்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு எது சூட்டபிள். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரம்யா சிஎஸ். நான் இங்கே கோயம்புத்தூரில் காட்டூர் ராம்நகரில் இருக்கேன். இந்த தடவை நடந்த ஆல் இண்டியா லெவல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 46th ரேங்க்கும் தமிழ்நாடு லெவலில் 2nd ரேங்க்கும் எடுத்திருக்கேன். யூபிஎஸ்சி ஜேர்னியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் ஆஸ்பிரன்ஸாக இருக்கவங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ங்கிறது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்னா 2 பேப்பர் இருக்குது, 2 பேப்பரில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, எவ்வளோ டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்கங்கிறது பார்க்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் வந்து ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷனில் முக்கியம். ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா, ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷனுங்கிறப்போ வந்து நிறைய புக்ஸு நம்ம வந்து படிக்க ஆரம்பிப்போம், நிறையா டெஸ்ட் எழுத ஆரம்பிப்போம். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான என்ன தேவைன்னா, ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அனலைஸ் பண்ணுறேன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹிஸ்ட்ரினா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பாலிட்டினா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது வந்து பாலிட்டியில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப காமனாக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும், இல்லை ரிப்பீட்டட் சாப்டர்ஸ்லேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸை வந்து இன்னும் நல்லா தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டோ இல்லை நிறைய புக்ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம படித்தோன்னா நம்ம படிக்க வேண்டிய ஏரியா வந்து நம்ம கன்ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஓஷன் டெப்த்தாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் ரொம்ப கன்ஃபைன்டாக நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் யூஸ் ஆகும். 3rd வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டெய்லி அப்டேட்டிங் பண்ணும்போதே வந்து நீங்களே சும்மா ஒரு கேம் மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் அம்மா கிட்ட வந்து ஏதாச்சும் எழுதி கொடுத்து கேட்க சொல்கிறதா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கேமாக வச்சு நம்ம படிக்கும்போது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளே தெளிவு பண்ணிப்போம். நம்ம தான் கொஸ்டினே செட் பண்ணுவோம். காலையில் கொஸ்டின் செட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டோன்னா நம்மளே வந்து இந்த கொஸ்டின் என்னென்ன விதமான கேள்வி வரலாம் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் நமக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஸோ இப்படி வந்து ஒரு கேம் பேசிஸில் நம்ம படிக்கும்போது வந்து இன்னும் கிளாரிட்டியாக வந்து ப்ரிலிம்ஸ் அப்ரோச் பண்ணிக்க முடியும். 4வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். மார்க் டெஸ்ட்டு வந்து நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் யூசஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் எடுக்கிற அப்ரோச், ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு அப்ரோச் ஆஃப் ப்ரிலிம்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இருக்கும். ஒருத்தர் வந்து 3 தடவை வந்து அந்த பேப்பரையே திருப்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினாக எழுதுவாங்க, 2வது வந்து கொஞ்சம் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எழுதுவாங்க, 3வது ஆப்ஷனில் ரொம்ப முக்கியமான இன்ட்யூட்டிவாக கெஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எழுதுவாங்க. சில பேர் இல்லை, நான் ஃபஸ்ட்லேருந்து 100 கொஸ்டின் ஒரே அட்டெம்ப்டில் எழுதுவேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வருது அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன். 2nd லெவல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்னென்னா, கொஸ்டினில் வந்து நமக்கு தெளிவாக கொஸ்டினை படிக்கிறோமா, கரெக்ட் இன்கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து மாற்றி படிக்கிறோமா, நாட் அப்படிங்கிற வேர்டை வந்து நிறைய பேர் படிக்கிற அவசரத்தில் விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மைன்யூட்டான விஷயத்தை வந்து நம்ம விடுறோமா, இல்லை இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ். இது நம்ம பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அடாடா நான் இந்த கொஸ்டினில் போய் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆச்சுன்னா, ஷெட்யூல் 9 அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வந்துச்சு. அந்த ஷெட்யூல் 9 வந்து
என்ன தோணுச்சுன்னு தெரியல, எனக்கு மைண்டில் வந்து வேறு மாதிரி அந்த ஆன்சர் போய் பதிஞ்சிருச்சு. ஸோ அதனால் தப்பாக எழுதிட்டு வந்துட்டேன். வெளியே வந்து தான் நான் ஃபீல் பண்ணுறேன், அச்சோ அந்த கொஸ்டினுக்கு அது இல்லை ஆன்சர், ஷெட்யூல் 9 எனக்கு நல்லா ஆன்சர் தெரியும். ஸோ நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்லே இந்த மாதிரி மைன்யூட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அதாவது நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டோ இல்லாட்டி அந்த போகிற ஃப்ளோலையோ வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோவெல்லாம் வந்து எங்கெங்கே மிஸ் பண்ணுறோம், எங்கெங்கே இந்த மைன்யூட் எரர்ஸ் எங்கே பண்ணுறோன்னு வந்து ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் வச்சு தெரிஞ்சுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதுகிற அப்ரோச்சுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது கொஸ்டினில் வந்து சில பேர் மார்க்கிங் பண்ண ஆரம்பிப்போம். மார்க்கிங் பண்ணுறதுனா நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டே எழுதிடுவோம். டைரெக்டாக ஓஎம்ஆரில் மார்க் பண்ணலாமா, இல்லை எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஐட்ரேஷன் முடிச்சு ஓஎம்ஆரில் மார்க் பண்ணலாம். ஏன்னா ஓஎம்ஆர் மார்க்கிங்கும் வந்து ரொம்ப முக்கியம். ஓஎம்ஆரில் கரெக்டாக நீங்கள் ரவுண்ட் பண்ணி ஷேட் பண்ணி பழகணும். ஸோ அதுவும் பிளாக் பால் பாயிண்ட் பெனில் தான் ஷேட் பண்ணி பண்ணணும். ஸோ இதெல்லாம் மைன்யூட். அங்கே போய் பிளாக் பால் பாயிண்ட் இல்லை, பக்கத்தில் தான் கடன் வாங்கி பண்ணால் அப்போவே நம்ம மைண்ட் செட்டில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ட்ராப் ஆயிரும். இல்லை, நம்ம ப்ரிப்பேர்டாக போகணும். பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். வாட்சும் வந்து அனலாக் வாட்சுன்னு அவங்க எழுதியிருப்பாங்க, அனலாக் வாட்சாக எடுத்துகிட்டு போகணும். வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு இஷ்யூ தான், நம்ம வந்து ஒரு இதில் விட்டுருவோம், கேஷுவலாக எடுத்துப்போம். ஆனால் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக போனால் நமக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நம்ம அப்ரோச் பண்ணுவோம் வந்து ரொம்ப பொறுமையாக அப்ரோச் பண்ணுவோம். இதெல்லாம் தான் அதுக்கு தேவை, வேறு எதுக்குமே இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து மார்க் டெஸ்ட்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஷேடிங் பண்ணும்போது அவசரமாக கிரிக்கிட்டு நம்ம ஓடிடக்கூடாது. அழகாக தெளிவாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக பிளாக் கலர் போயிருக்கா இல்லையா, ஏன்னா யூபிஎஸ்சியை ரிலீஸ் பண்ணுறாங்க ஓஎம்ஆரில் எது கரெக்டான ஓஎம்ஆர், எது இன்கரெக்டான மார்க்கிங்னு. அதெல்லாம் பார்த்து தெளிவாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதோ ஒரு சின்ன தப்பு, ஒன்றும் இல்லை, ரோல் நம்பர் அந்த டிஜிட்டில் ஓஎம்ஆர் மார்க்கிங்கில் தப்பு பண்ணிட்டு ஒயிட்னர் வச்சு இன்னொரு மார்க் பண்ணிங்கன்னா அது எப்படி எடுத்துக்கும் எப்படி எடுத்துக்காதுன்னு நமக்கு தெரியாது. இன்கேஸ் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்துச்சுன்னா நமக்கு மைண்ட் செட் பண்ணும், அடாடா நம்ம ஒரு வேளை ஒயிட்னர் வச்சனால தான் அது ரிசல்ட் போயிடுச்சான்னு தோணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மொமெண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ப்ரெசண்ட்டாக இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மார்க்கிங் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போதே வந்து யூஸ் பண்ணிடணும். அண்ட் இதிலே வந்து சில கொஸ்டின்ஸில் வந்து எலிமினேஷன் டெக்னிக்னு இருக்குது. 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் வந்து 2 ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணிடுங்க, 2 ஆப்ஷனில் வந்து நிற்பீங்க. அந்த 2 ஆப்ஷனில் எது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களோட அக்யூமுலேட்டட் நாலேஜாக இருக்கட்டும். ஸோ இதை வச்சு தான் வந்து நீங்கள் கெஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தான் இந்த மார்க் டெஸ்ட் தேவை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுக்கும்போது வந்து என்ன ஆகும்னா, ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க படிக்கிறதுல. ஏதோ ரொம்ப சின்ன கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும், மிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது வந்து ரொம்ப ப்ராபபிள் கொஸ்டினாக இருந்திருக்கும். ஸோ இப்படி இருக்க ஏரியாவும் வந்து கவர் ஆயிரும் மார்க் டெஸ்ட்டில். ஸோ இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து மார்க் டெஸ்ட்டுங்கிறது கண்டினியூஸாக கொடுக்கணும். ஸோ அதில் வந்து அக்யூரசி லெவலும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம வந்து ஒரு ஏரியா, இப்போ பாலிட்டியில் வந்து ஒரு 15 கொஸ்டின் எடுக்கிறாங்க, 15மே எனக்கு கரெக்டாக வருதுன்னா 100% அக்யூரசி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்ட்லையும் எந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு அக்யூரசி ஜாஸ்தி, எதுக்கு அக்யூரசி கம்மின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அங்கே போய் ரிஸ்க் எடுக்கும்போது வந்து அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளோவாக வரும். ஸோ இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் ரொம்ப பேசிக். இதுக்கு எல்லாத்துக்குமே தேவை என்னென்னா, உங்களோட பியாண்ட் த நாலேஜ் வந்து உங்களோட மென்டல் வெல்ஃபேர் அண்ட் மென்டல் ப்ரெசன்ஸ் ரொம்ப தேவை அந்த மொமெண்ட்டில். ரெண்டாவது வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி உங்களோட மார்க் டெஸ்ட் நீங்கள் எப்படி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி மார்க் பண்ணுறீங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து அந்த டேவே வந்து நீங்கள் ரொம்ப ப்ளசண்ட்டாக வச்சுக்கணும். டேயில் வந்து அவசரமாக காலங்காத்தில் எந்திரிக்கிறது, முன்னத்த நாளில் வந்து ரொம்ப லேட்டாக தூங்குறது, இல்லாட்டி ஐயோ அடுத்த நாள் ப்ரிலிம்ஸ்னு ஒரு பயத்தோடு தூங்குறது இல்லாமல் ரொம்ப கூலாக வந்து அந்த அனதர் டெஸ்ட் எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கூலாக போய் அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு, நல்லா அந்த ஜிஎஸ்க்கு நடுவில் ஒரு பிரேக் கொடுப்பாங்க சிசாட்டுக்கு முன்னாடி. அந்த டைமில் போய் நான் இந்த கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன், அந்த கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன், அந்த கீ வந்துருச்சு, இந்த கீ வந்துச்சு செக் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக லஞ்சு நல்லா சாப்பிட்டு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக போய் சிசாட் உட்காரணும். ஏன்னா இப்போ வர பார்த்தீங்கன்னா சிசாட் பேப்பர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிட்டே வருது. நிறைய பேர் வந்து சிசாட்டில் வந்து கிளியர் பண்ண முடியல. நம்ம மைண்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அவ்வளோக்கு வந்து நம்ம மேக்ஸ் நல்லா போட முடியும். ஸோ சிசாட்டுக்கு மேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த பிரேக் டைமில் வந்து நீங்கள் வேறு எதையும் திங்க் பண்ணாமல்
ஒரு நார்மல் ஒரு லஞ்ச் சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்னவோ அதை போய் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். ஸோ இந்த தப்பெல்லாம் வந்து என்னோட ப்ரிலிம்ஸில் நான் 5 அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கொடுத்ததில் வந்து நான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதையெல்லாம் வந்து கன்சால்டேட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சஜஷனாக கொடுக்குறேன். நீங்கள் இதை உங்கள் எண்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு எது சூட்டபிள்னு நீங்கள் அகெயின் ட்ரை பண்ணி பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து பேசிக்காக வந்து பண்ணணுங்கிறது வந்து ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பேஸ் நாலேஜ் வேணும். அதாவது பேசிக் புக்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயரோட வரது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. ரெண்டாவது வந்து அந்த டேக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி ஓஎம்ஆர் மார்க்கிங்காக இருக்கட்டும், பிளாக் பால் பாயிண்ட் கொண்டு போகிறதா இருக்கும், வாட்ச் கொண்டு போகிறதா இருக்கட்டும், வாட்டர் பாட்டில் அந்த சென்டரை வந்து நமக்கு தெரிஞ்ச சென்டராக இருக்கா, அது போயிட்டு வர முடியுமா, இந்த ட்ராவல் எல்லாமே வந்து நீங்கள் ஃபுல் டேவே நீங்கள் ஒரு பிளான்டாக வச்சுக்கணும். மூணாவது வந்து இந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் பேஸ் நாலேஜ் மார்க் இந்த ப்ரிப்பரேஷன் கரண்ட் அஃபேர்ஸை தவிர வந்து மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். நாலாவது வந்து உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கக்கூடாது. இந்த எக்ஸாம் வந்து நான் போய் எழுதுகிற டெஸ்ட்டு வந்து எனக்கு அடுத்த வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை கூட்டிகிட்டு போகும், இல்லை இது நான் கிளியர் பண்ணியே ஆகணும், அடுத்த கோலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு அந்த எக்ஸாம் எடுக்காமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நமக்கு எப்போவுமே வந்து ஒரு ரிசல்ட்டை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அந்த ரிசல்ட்டில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம தாண்டி நம்ம நெக்ஸ்ட்டு எழுந்து ஓட மாட்டோம். ஸோ அப்படி எடுத்துக்காமல் இதுவும் வந்து ஒரு நாள், இதுவும் ஒரு டெஸ்ட்டு நான் எழுத போகிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டா அதில் நம்ம ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்த நாளே எழுந்திரிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னு ஓட ஆரம்பிச்சிடுவோம். ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஒரு ஏன்னா ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த 5 ப்ரிலிம்ஸில் நான் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த அக்யூமுலேட்டட் நாலேஜ் எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு 6வது அட்டெம்ப்டில் வந்து இந்த சக்ஸஸ் கொடுத்துருக்கு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்து அந்த ஃபெயிலியர்ஸ் ஒன்றும் வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்தது. ஸோ இது வந்து நான் எனக்கு ஒரு டைம் வேஸ்ட்டு, நான் இவ்வளோ 5 வருஷம் எனக்கு போயிடுச்சு, லைஃப்பில் நான் எங்கேயோ போயிருக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை. லைஃப்பில் எங்கே போக முடியும், முடிஞ்சு போனால் ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம். ஆனால் வந்து நமக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நான் ஒரு 60 வயசு 70 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு ரிக்ரெட் வரும் பாருங்கள். எல்லாத்துக்கும் அந்த ஓல்டேஜில் தான் ரிக்ரெட் வரும். அடடா நான் அது பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் நான் வேறு லெவலில் இருந்திருப்பேன். அந்த ஓல்டேஜில் வந்து எனக்கு அந்த ரிக்ரெட் வரக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். ஸோ இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிக்ரெட் தான் வந்து என்னை மறுபடியும் புஷ் பண்ணிச்சு. கடைசி அட்டெம்ப்ட் வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். கடைசி ஹார்ட் ஒர்க் என்னால் போட முடிகிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி ஒரு ரிசல்ட் வராட்டி ஓகே ஃபைன், இதை விட எனக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் லைஃப்பில் இருக்குதுன்னு நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருப்பேனே தவிர இதை நினச்சி நான் வந்து ஒரு வருத்தப்பட்டிருப்பேனோ இல்லை இவ்வளோ நாள் எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு லைஃப் ட்ரான்சிஷன் மூமெண்ட்ஸ். நிறைய பாசிட்டிவ் பீப்புளாக இருக்கட்டும், நிறைய வேல்யூஸாக இருக்கட்டும், என்னோடய ஹேபிட்டாக இருக்கட்டும், என்னோடய ஃபிசிக்கல் மென்டல் வெல்ஃபேராக இருக்கட்டும், கான்ஃபிடென்ஸாக இருக்கும், இதெல்லாமே இந்த ப்ராசஸ் வந்து நான் கெயின் பண்ணிக்கிட்டது. ஸோ more than the knowledge, it's the life experiences that I have gained as the max in this examination process.